பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் விழுந்த 7ஆம் திருவார்த்தை. இந்த திருவார்த்தையானது ஆண்டவர் தன்னுடைய எல்லாவித பணிகளையும் முடித்து பிதாவினுடைய கையிலே தன்னுடைய எல்லாவித சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லி தன் ஆவியை ஒப்பிக்கிறதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையானது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய எல்லாவித செயல்பாடுகளையும் பிதா எந்த நோக்கத்தோடு இந்த பூலோகத்துக்கு அவரை அனுப்பினாரோ அதை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி என்னுடைய ஆவியை என்னுடைய கையில் நான் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாமும் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நாம் ஏற்று அவரிடத்திலே நாம் நம்முடைய பணியை நிறைவேற்றி முடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தாராம். அழகாக சொல்கிறாங்க. எபிரேயர் 9:14 பார்த்தீங்கன்னா, தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். பவுலடிகள் அழகாக சொல்கிறார், ஆண்டவர் தம்மை தாமே பலியாக அவர் பழுதற்ற ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, கலாத்தியர் 1:4 பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார். நம் உலகத்தில் நாம் செய்த பாவங்களுக்காக ஒரு பாவம் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். நம்மை தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவர் நமக்காக ஒரு வெற்றியின் குரலாக தன்னுடைய பிதாவின் கையிலே நீர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லி தம்மை ஒப்பு கொடுத்தவராய் இருக்கிறார். ரெண்டாவதாக, பாவம் இல்லாமல் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு அழகாக சொல்கிறார். ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னில் பாவம் உண்டு என்று சொல்லக்கூடாது யாருன்னு சொல்லி கேட்பார். ஒரு இடத்துல வேத வாக்கியம் அழகாக இருக்கிறது. என்னிலே பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும். எல்லாருக்கும் முன்னாடி கேட்குறாரு. தன்னுடைய சொந்த ஊராக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய வேத பாதகர், இவங்களை முன்னாடி கூட ஆண்டவர் கேட்குறதான ஒரு வார்த்தை. பாவமே அறியாதவர் நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் பாவமானார். தீத்து 2:14 பார்த்தீங்கன்னா, நம்மை சுத்திகரிப்பு செய்வதற்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிப்பு செய்வதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து வெற்றியின் சின்னமாக ஒரு நல்ல ஒரு வெற்றியின் கூக்குரலாக பிதாவை நம்முடைய கைகளில் ஆவியை ஒப்பிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தம்மை அர்ப்பணிக்கிறார். நாமும் ஆண்டவர் கொடுத்த பணிகளை நாம் நிறைவேற்றி முடித்து வெற்றிகரமாக நாமும் நம்முடைய ஆவியை அவர் கையில் ஒப்புவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சிந்திங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.